பாஸ் கூப்பிடுறாரு. பாஸ் ஆபீஸ் வந்துட்டேன் பாஸ். உனக்கு இன்னைக்கு வேலை அங்கே இல்லை, வீட்டில். ஓ சூப்பர் பாஸ், புரிஞ்சிருச்சு. வலிக்குது, வலி தாக்க முடியலையே. பாஸ் எப்படி பாஸ் நம்ம டோட்டல் கெட்டப்? சூப்பராக இருக்கு. வாவ், உங்களுக்கு ஒரு செக்கப் போட்டுருவோமா? எனக்கேவா? வேணாமா? ஓகே வாங்க. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருப்பா. சரியாயிடும். யாருக்கு இங்க வயித்து வலி? யாருக்கு இங்க வயித்து வலி? யாருக்கு? இருங்க, இவருக்கு வயித்து வலிக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்திரிகா மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணாரு, அவர் சொல்லிருக்க மாட்டாரு. இது கூட தெரியாதா உனக்கு? டாக்டர் வாங்க உட்காருங்க. வாட் a clever boy. குழந்தையில இருந்தே அப்படிதான். கன்ஃபார்மா நீங்க தான் உங்களை பேஷண்ட். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. கையடியா. ஐயோ, ஒண்ணும் பயப்படாதீங்க, வயிறு வலி தானே, சரி பண்ணிடலாம். ஆமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க பாட்டியா போறீங்க. சீக்கிரம் சரி பண்ண போறேன்னு சொல்ல வந்தேன். இத வேற யூஸ் பண்ணி ரொம்ப நாள். இதோ இங்க தான் வயிறு இருக்கு. எது இங்க மட்டறது? ஓகே, இது வயிறு, இது அடி வயிறு. பாத்து பாருங்க. ஓகே, காமெடி போதும். நான் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா கலிபோர்னியால கூட இப்படிதான். ஒரு காதுல வச்சு பாப்பா. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம். ஓ அடடா, ஐயே எம்மம்மா, ஐயோ அடடடா, வெரி டேஞ்சரஸ். இவருக்கு அப்பெண்டிக்ஸ் சைஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குடல்வால் வெடிச்சு காதுல இருந்து ரத்தம் வரப்போகுது. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ், உண்மைதான் சொல்றேன். உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி அப்படி. டாக்டர் பயப்படாதப்பா, பயப்படாத. உனக்கு செய்ய வேண்டிய முடவாசல் எல்லாம் செஞ்சு வயித்துல இருக்கிற குடல் எல்லாம் வெளியே எடுத்து நல்லா கிளீன் பண்ணி உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே? ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. பயப்படாதீங்க, அதான் வந்துட்டேன்ல. ஒரே ஊசி தான், எல்லாம் முடிஞ்சிடும். ஊசியா? ஐயோ என்ன சொல்றீங்க? செத்து போடுவேன்னு சொல்றாருயா? செத்து போயிடுவா? எல்லாம் சரியாயிருன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, இது கதை அர்த்தமா? படிச்சவரு உங்களுக்கு தெரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான். டாக்டர், இது ஊசியா இல்ல கடப்பாரியா? குத்துனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். போதா மாட்டு ஊசி மாதிரி இருக்கு. டெஃபினெட்லி. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? அதாவது நான் முதல் வாட்டி நீட் தேர்வுல ஃபெயில் ஆயிட்டேன். அதனால வெட்டரி காலேஜ்ல சேர்ந்து தான் படிச்சேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி தான் நீட் தேர்வு பாஸ் ஆகி இந்த எம்பிபிஎஸ் படிச்சேன். முதல்ல படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அப்பப்போ உன்ன மாதிரி மாட்டுக்கும் வைத்தியம் பாக்குறேன். நல்ல புள்ளையா திரும்புங்க. ஐயோ ஐயோ வலிக்குது. ஐயோ முடிஞ்சிடும். டாக்டர், ஐயோ எனக்கு ஊசியெல்லாம் வேண்டாம். 2 நிமிஷம்.
டாக்டர் என்னாச்சு டாக்டர்? கை உதறுது. வேண்டாம்னு சொன்னா வலது கையில சரியா வரலங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அது மட்டும் தான் ஆகல. எங்க இருந்து ஆகும்? ஏய் ஊசி போட்டா நல்லது உடம்புக்கு, இல்லனா உதவாங்க. திருப்பி போடுங்க. திருப்பி போடுங்க. அப்படி போடுங்க மாப்ள. திருப்பி போடு, திருப்பி போடு. வா மாப்ள, திருப்பி போடு. வா 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 வா. ஒண்ணு இல்ல செல்லம், ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் காட்டு 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 காட்டு. சீக்கிரம் குத்துங்க. நல்லா அழுத்தி குத்துங்க. அட குத்துங்க டாக்டர், இல்லனா குடுங்க, நான் குத்துறேன். ஓ ஓ ஓ. ஃபுல்லா உள்ள போயிருச்சு. டாக்டர் வயிறு வலி குறைவே இல்ல டாக்டர். டாக்டர் வயிறு எப்படி துடியுது பாருங்க டாக்டர். இது வயிறு இல்லையா? ஓ வேற யாரு? உருண்டையா இருக்கும், நான் வயிறுன்னு நினைச்சேன். மிஸ்டர் வரதராஜன், மிஸ்டர் வரதராஜன், வயிறு வலி இன்னும் கொஞ்சம் கூட குறையலையா? கொஞ்சம் கூட அப்ப குறையல. நம்ம ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா? சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சுக்கங்க. அதுல பசுமாட்டு சாணம் வேண்டாம், எரும மாட்டு சாணத்தை நல்லா கரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. கூட மறக்காம வாய்க்குள்ள நல்லா உள்ள போற மாதிரி ஒரு புனல் எடுத்துட்டு வந்துருங்க. அது எதுக்கு கேக்குறீங்க? நீங்களே FRCH படிச்சீங்க? நான் தானே படிச்சேன். நான் தான் டாக்டர். போங்க, சொன்னதை செய்யுங்க. நீங்க உண்மையிலேயே டாக்டர் தானா? இவனுக்கு உண்மையில வயித்து வலி தானா? ஆமா ஆமா ஆமா. ஆமா. அப்ப நான் டாக்டர் தான். நம்புறீங்கல்ல? குட் கேர்ள். மாட்டு சாணம் அது இதுன்னு சொல்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக்கல். அது உள்ள கரைச்சு ஊத்துனா அப்படியே உள்ள நல்ல கடகடன்னு கடைஞ்சு எடுத்து வெளியே வந்து கொட்டும். அப்ப புரிஞ்சுக்கவே இந்த டாக்டரை பத்தி. டாக்டர் இவர் வயிறு நல்லா ஆகணும்னா மாட்டு சாணம் என்ன மனுஷ சாணத்தையே நான் எடுத்துட்டு வரேன். போங்க, ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வாங்க. போங்க, வர வர போங்க. என்ன நீ இது கூட எடுத்துட்டு வர மாட்டியா? அம்மா அப்படியே திரும்புங்க. அப்படியே விட்டத்தை பார்த்து நல்லா மல்லாக்க படுங்க. படுங்க படுங்க படுங்க. அப்படிதான். டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே மாட்டு சாணத்தையும் மனுஷ சாணத்தையும் நல்லா திக்கா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். Very good. குடிங்க. டேஸ்ட் பண்ணிட்டியா? கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு. வேண்டாம் வேண்டாம். வாய்க்கு நல்ல மேட்சிங்கா இருக்கு. காட்டுங்க. ஒரு ஊவாவது காட்டுங்க. ஒரு ஆனா ஊனா கூட தெரியாதா? கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. ஒரு நிமிஷம். யோ, மரியாதையா உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லி என்னையும் ஸ்ரீஜாவையும் வெளியே அனுப்பிவேன். இல்ல அடுத்து மரத்தா இருக்கிற ரம்பத்தால உனக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லுவேன். என்ன பாக்குற? நீயே டிராமா போட்டா எனக்கு போட தெரியாதா? அவன் டாக்டரே கிடையாது. மரியாதையா ஒத்துக்கோ. இல்ல அவன் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல உன் குடல் குந்தானியெல்லாம் வெளியே வந்துடும். நீங்க ஊத்துங்க. நல்லா ஆயிடுச்சுப்பா. நல்லா ஆயிடுச்சு டாக்டர். எனக்கு வயித்து வலி போயிருச்சு. நான் நல்லா இருக்கேன். எனக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. வயித்து வலி போயிருச்சு. ஒண்ணு இல்ல. நல்லா ஆயிட்டேன். அப்பா கைராசியான டாக்டரா இருக்காரு. ஓஹோ, கை வச்சது வயித்து வலி பறந்துருச்சு. ஆஹா அப்பா சிரிச்சா நல்லா இருச்சுப்பா. பாத்தீங்களா? நல்லா இருச்சு நல்லா இருச்சு. கஷ்டப்பட்டு கரைச்சு கொண்டு வந்திருக்கடா. ஒரு வாயாச்சும் குடிடா. போயா போயா. எனக்காக குடிடா. நான் குடிக்க மாட்டேன். என்ன சம்பந்தி, சரியாயிடுச்சா? சரியாயிருச்சுமா. டாக்டர் ஒரு ஊசி போட்டாரு. சூப்பரா ஆயிருச்சு. இப்ப வயிறு வலியே இல்ல. ரிலாக்ஸா இருக்கு. இப்பவே ஸ்ரீஜாவை கூட்டிட்டு விக்ரம் மாப்பிள வெளியில போயிட்டு வரட்டும். நிஜமா தான் சொல்றீங்களா? உண்மையிலேயே சம்பந்தி வயிறு வலியே இல்ல. எப்படி இருக்கு பாருங்க பிரியா. விக்ரம் பாட்டி தாராளமா வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. சரிங்க பாட்டி. என்ஜாய். ஸ்ரீஜா போமா. ஸ்ரீஜா வாமா. போங்க. வா ஸ்ரீஜா, வா வா. பாய். ஃபீஸ் அக்கவுண்ட்ல போட்டுருங்க. பெட்டி மறந்துட்டேன். ஒரு வாயாச்சும் குடிடா. வாயா. பொண்ணை நம்பி பிளான் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? நில்றா 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 நில்றா. தண்டம் தண்டம் ஆள பாரு. டேய் புறா தலையா, என்னைய ஓவர்டேக் பண்ணலாம்னு பாக்குறியா? உன்னை
இந்தா இத புடி. இத கழுவி சுத்தமா வை. ஐயோ ஐயோ இதை வேற கொடுத்துட்டு போயிட்டானே. ஐயோ ஜெயிலில் இருக்கும்போது கூட நிம்மதியா இருந்தானே, இங்க ஆளாளுக்கு அடிக்கிறானுங்க. பேசாம ஜெயிலே இருந்திருக்கலாம். ஏங்க என்ன? ஒரு நிமிஷம் வாங்களேன். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு போறீங்க. நான் உன்னை கொண்டு வந்து விட சொன்னனா? எங்க அம்மாக்காக தானே வந்து விட்ட. உனக்கு வேணும்னா தேங்க்ஸ் எங்க அம்மா கிட்ட வாங்கிக்கோ. பெட்ரோல் காசு வேணும்னா சொல்லு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஈவினிங் வாங்கி தரேன். ஓகே, வரட்டா? என்ன தேங்க்ஸ் கேட்டா என்னென்னமோ சொல்லிட்டு போறா. ஏய் வா 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 போலாம். ஏய் இருடி யார்டி அந்த பையன்? செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான். ஸ்மார்ட்டா? அவன் பிரீத்தியோட தம்பி. நேத்து தான் வந்தான். சூப்பர் டி. வலியாதவா, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. சொல்றா. 45. ஏய் ஹால் டிக்கெட் நம்பர் என்ன? அது ஏதோ 10 12 ஆரம்பிக்கும்டி. எல்லார் நம்பரும் 10 12ல இருந்து தான் ஆரம்பிக்கும். உன் நம்பர் என்ன? சரி உன் ஹால் டிக்கெட் எடு. இரு. ஐயோ போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஹால் டிக்கெட்ட மறந்து வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். ஹால் டிக்கெட்ட மறந்துட்டியா? என்ன விளையாடுறியா? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ நீ வேற கடுப்பேத்தது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வண்டியா திட்டுவாரு. சரி விடு, ஏதாச்சும் பண்ணலாம். இப்ப என்ன பண்ண போறேன்? ஐயோ எல்லாம் போச்சு. அமைதியா இருடி, ஏதாச்சும் பண்ணலாம். நீ வேறடி சும்மா சொல்லாத. மச்சான் இருடா, நான் கூப்பிடுறேன். இந்த எக்ஸாம் போச்சு. ஏய் என்னாச்சு? அவ ஹால் டிக்கெட் வீட்ல மறந்து விட்டு வந்துட்டா. வாங்குற 40 மார்க்கும் போச்சா? இங்க பாரு, வெறுப்பேத்தாம இங்க இருந்து கிளம்பிடு. சரி ஓகே, எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? 10 நிமிஷம் தான் இருக்கு. 10 நிமிஷமா? சரி ஓகே, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நான் வந்துடுறேன். சரி ஓகே. சரி விடு, அதான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டான்ல. சரி. ஆண்டி, பவித்ரோட திங்ஸ் எல்லாம் எங்க ஆண்டி இருக்கு? என்ன ஹரிஷ், ஏன்? இல்ல, அவ ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டாளா? ஐயோ, அப்ப எக்ஸாம் எழுத முடியாதா? அதெல்லாம் எழுத முடியாது ஆண்டி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் போய் கொடுத்துறேன். சரி இரு வரேன். ஐயோ வருவானா மாட்டானடி. இந்த ஹரிஷ். சரி ஓகே ஆண்டி. வந்துட்டாண்டி. கிண்டா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். என்ன ஸ்ரீஜா அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா?
பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ பயத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. நான் எதுக்கு பயப்படணும்? அப்போ பயம் இல்லை. மியூசிக் ஆன் பண்ணவா? ஏதோ பண்ணு. சரி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 துணிச்சலை மனத்திலே விக்ரம், எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம். பாருடா, இப்போ யார் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க? இங்க ஒரு வேலை இருக்கு, வா. என்ன? வா. உட்கார் ஸ்ரீஜா. ஆட உட்காருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? 2 காஃபி. 2 காஃபி. ஓகே சார். எனக்கு தான் சாப்பிட எதுவும் வேணாம்னு சொன்னல, எனக்கு எதுக்கு ஆர்டர் பண்ற? உனக்கு யார் ஆர்டர் பண்ணா? நான் காஃபி ஆர்டர் பண்ணது அவங்களுக்கு. உட்கார் பிரீத்தி. அது நானும் பிரீத்தியும் எப்படி தனியா வெளியே சுத்த முடியும்? அதான் உன்னை சாக்கா வச்சு பிரீத்தி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். பரர் சார், காஃபி கேன்சல். ஓகே சார். 1 கூல் ட்ரிங்க் வித் 2 straws. ஓகே சார். பிரீத்தி, உன் கண்ணத்துல ஏதோ தூசி இருக்கிற மாதிரி இருக்கே. எங்க விக்ரம்? பிரீத்தி, நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த ஜிமிக்கி கமல் சூப்பரா இருக்கு. விக்ரம், அந்த பொண்ணு நம்மளையே பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுது. டேய், லவ்வர்ஸ் ரொமான்ஸ் பண்ணும்போது இப்படி குறுகுறுன்னு பாப்ப? கண்ண முறி மூடி கண்ண. இங்க பாரு, உங்க கொஞ்சல பார்க்கலாம் எனக்கு நேரம் இல்ல. நான் வீட்டுக்கு போறேன். டேய், இப்ப மட்டும் நான் இல்லாம நீ தனியா போனா பாட்டி நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை நினைச்சுப்பாங்க. அப்புறம் சந்தேகம் இன்னும் அதிகமாகி கல்யாணம் நிக்க கூட சான்ஸ் இருக்கு. எப்படி போட்டோம் பத்தி எல்லாக்கு. இனிமே இங்க இருந்து அசையவே மாட்டான். பிரீத்தி எங்க திரும்ப? சார், ஜூஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். குடி.
என்ன கிளம்புறியா? ரெஸ்ட் ரூம் போறேன். சரி போயிட்டு வா. பாய். நீ குடி.